வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்ஃபினிக்ஸ் இந்த மாதம் மட்டும் 4 மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஒரு வெறியில் இருக்காங்க. எப்படியாவது தீபாவளிக்குள்ளே நம்ம ஒரு நிறைய மொபைல் ஃபோனை மார்க்கெட்டுக்குள்ளே இறக்கி ஆகணும்னு வெறியில் இருக்காங்க போல். ஸோ இப்போ அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறது ஹாட் 12. ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் இந்த ஹாட் 12 நம்ம அன்பாக்ஸ் பண்ணி குயிக்கான ஒரு ரிவ்யூ நம்ம இந்த மொபைல் ஃபோனுக்கு பார்த்துருவோம். Infinix Hot 12 இந்த மொபைலுடைய விலை பார்த்தீங்கன்னா 9499. 10,000 ரூபாய்க்கு கம்மியான செக்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய டிஸ்பிளே கொண்ட ஒரு மொபைல் ஃபோன், மிகப்பெரிய ஒரு பேட்டரி கொண்ட மொபைல் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஒரு 4 கலரில் அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற கலருடைய பேர் பார்த்தீங்கன்னா போலார் பிளாக். இந்த மொபைலில் 6000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ வெயிட் எவ்வளோ இருக்கும்? அதிகமாக இருக்குமே நினைக்கிறேன். 211 கிராம் வெயிட் இருக்குது. பட் ஆக்சுவலாக மொபைலை நான் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறப்போ அவ்வளோ ஹெவியான மொபைல் ஃபோன் மாதிரி எனக்கு தெரியல. காரணம் இதோடைய வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா ஈவனாக இருக்குது. இந்த மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ யூஎஸ்பி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் ஒரு மைக்கு, ஒரு 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஆனால் இந்த ஸ்பீக்கர் ரொம்ப லவுடான ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர் இருக்குது. டிடிஎஸ் சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. மேல்புறத்தில் ஒன்றும் இல்லை. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், இன்னொரு சைடில் வந்து சிம் கார்ட் ட்ரே. இந்த சிம் கார்ட் ட்ரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிபிள் கார்ட் ட்ரே. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் ஒரு எஸ்டி கார்டும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 4G மொபைல் ஃபோன். 4G விவோ வைஃபை, 4G விவோ எல்டி எல்லாமே இந்த மொபைல் ஃபோன் சப்போர்ட் பண்ணுது. மொபைலுடைய பின்புறத்தில் எக்கச்சக்கமான கேமரா இருக்கிற மாதிரி ஒரு பந்தா மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 கேமரா தான். அதுலேயும் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு கேமரா தான். அது என்ன அப்படிங்கிறத விவரமாக சொல்கிறேன் உங்களுக்கு. பின்புறத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவங்க கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சொட்டு நாச்சுக்குள்ள ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேமரா பக்கத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டூயல் ஃப்ளாஷ் கொடுத்துட்றாங்க. இது வந்து இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோனில் தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிற ஒரு நல்ல விஷயம். மொபைலோடைய டிசைன் நல்லா தான் இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. என்ன கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட் அதிகமாக ஒட்டுற மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இது வந்து டூயல் டெக்ஸ்சர் கிடையாது, ஆனால் டூயல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் என்னமோ பார்க்கறதுக்கு சுமாராக இருந்தாலும் மற்ற அட்ராக்டிவான கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் அதிகமான மக்கள் விரும்பி வாங்குற ஒரு கலர் என்ன பார்த்தீங்கன்னா, மித்த கலர் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் கடைசியில் போய் கடையில் வாங்குற ஒரு கலர் பிளாக் கலர் தான். இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 12 மொபைலினுடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.82 இன்ச் டிஸ்பிளே. மிகப்பெரிய ஒரு டிஸ்பிளே இருந்தாலும் இவங்க வந்து HD பிளஸ் தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய சைஸில் அவங்க HD பிளஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டென்ட்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கிறிஸ்பாக இருக்காது. ஆனால் இவங்க வந்து அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் விரும்பி கேட்குற 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் விளையாடுறதுக்கு மட்டுமல்லாமல் மொபைல் ஃபோனில் வேற ஏதாச்சும் அப்ளிகேஷன் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணப்போ கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பேண்டா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொரில்லா கிளாஸ் மாதிரி இன்னொரு கம்பெனி. டிஸ்பிளே செட்டிங்ஸ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் தீம், லைட் தீம் போகிறதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து ஆட்டோமேட்டிக் ரெஃப்ரெஷ் ரேட் வச்சிருக்காங்க. நம்ம 90 Hzல வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஸ்க்ரோலிங்லாம் ஃபாஸ்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கு. ஓகே, இந்த கேமரா பஞ்சாயத்துக்கு வருவோம். பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஒரே ஒரு 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா மட்டும்தான். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு 2 மெகா பிக்சல் அல்லக்கையும், அந்த அல்லக்கைக்கெல்லாம் அல்லக்கை ஒரு ஏஐ கேமராவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிளாஷ் பார்த்தீங்கன்னா 4 LED கொண்ட ஒரு ஃபிளாஷ். ஃப்ரண்ட்ல அந்த சொட்டு நாச்சுக்குள்ள 8 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. அதுக்கு பக்கத்தில் 2 ஃபிளாஷ் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த மொபைல் ஃபோன் வச்சு எடுக்கக்கூடிய போட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இம்ப்ரெசிவாக இருக்கு. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. பல பேர் கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோன் இன்னும் கேமரா இம்ப்ரூவ் பண்ணுங்கிறீங்க. இன்னைக்கு போய் மார்க்கெட்டில் மற்ற மொபைல் ஃபோன்லாம் பாருங்க இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல எப்படி இருக்குன்னு. அதை ஒட்டி தான், அதை விட பிரமாதமான ஒரு கேமராலாம் நான் சொல்லலை. அது இன்னைக்கு இருக்கிற மொபைல் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த 10,000 செக்மெண்ட்ல எப்படி கேமராலாம் இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கு. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு உங்க டீட்டெயிலான ஷார்ப்பான இமேஜ் உங்களுக்கு கிடைக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் பரவாயில்லாம அக்யூரேட்டா இருக்கு. ஓவர் சேச்சுரேஷன் கிடையாது. எக்ஸ்போஷர் பிரைட்னஸ் பரவாயில்லாம கரெக்டா இருக்கு. லோ லைட்ல போட்டோஸ் சுமாராக தான் இருக்கு. இந்த பிரைஸ் செக்மெண்ட் நம்ம லோ லைட் போட்டோகிராஃபில நம்ம அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. வீடியோ பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் கிடையாது. மேக்ஸிமம் உங்களால 1080p வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய செல்ஃபியுமே பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால ஷேர் பண்றதுக்கு நல்ல ஒரு செல்ஃபிஸ் நீங்க எடுத்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அதுலயுமே லோ லைட்ல செல்ஃபிஸ் சுமாராக தான் இருக்கு. 2 ஃபிளாஷ் இருந்தாலுமே அந்த ஃபிளாஷ் வந்து வெறும் டார்ச் லைட்டுக்காக தான் யூஸ் பண்ணிக்கலாம் ஒழிய அதை வச்சு நம்ம எடுக்கக்கூடிய போட்டோ செல்ஃபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான இல்லை. இந்த மொபைல் ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராசர் பார்த்தோம்னா மீடியா டெக்னுடைய ஹீலியோ G37 ப்ராசர். இது ஒரு டீசென்டான ப்ராசர் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு. ஒரே ஒரு வேரியன்ட் தான், 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியன்ட். L3 வைட்பேண்ட்கான சப்போர்ட் தான் இதில் இருக்கு. NFC கிடையாது, ஜிபிஎஸ்லாம் இருக்கு. சர்ப்ரைசிங்லி இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா சென்சரும் அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த மொபைல் போன் வச்சு ஓரளவுக்கு ஒரு பேசிக்கான கேம்னா நீங்க தாராளமா நீங்க விளையாடலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு கேமிங் எக்ஸ்ட்ரீம் ஒரு PUBG மாதிரியான கேம்ஸ் எல்லாம் போட்டு விளையாடணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. டீசென்ட்டான கேம்ஸ் போட்டு பொழுதுபோக்குக்காக நீங்க கேம்ஸ் விளையாடிக்கலாம்.
பட் கேம்ஸ் மட்டும் இல்ல, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ரன் ஆகுது, அதோட மல்டி டாஸ்கிங் எல்லாமே கிளியரா இருக்கு. எங்கேயுமே ரொம்ப ஒன்றும் லேக் கிடையாது. இந்த மொபைல்ல ரன் ஆயிட்டு இருக்கிற OS பார்த்தோம்னா XOS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கின்ட் UI. இது வந்து Android 11 மேல ஸ்கின் பண்ணி கொடுத்திருக்காங்க. செக்யூரிட்டி அப்டேட்ஸ், அப்புறம் ரெகுலரான ஒரு மேஜர் Android அப்டேட் இதெல்லாம் வருமா வராதுன்னு தான் நினைக்கிறேன். மொபைல் போன்ல டவுட் தான். பட் இருக்கிற UI நல்ல யூஸ்ஃபுல்லான நிறைய அம்சங்கள் மொபைல் போன்ல இருக்கு. ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா மெமரி ஃபியூஷன், அதாவது இந்த மொபைல் போன்ல உங்களுக்கு 4GB RAM இருந்தாலுமே எக்ஸ்ட்ரா ஒரு 3GB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் எல்லா மொபைல் போன்லயும் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அது கொடுத்துருக்காங்க. சோஷியல் டர்போ அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் மூலமா உங்களுக்கு வாட்ஸ்அப் யூஸரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி நீங்க மொபைல் போன்ல யூஸ் பண்ணிக்கலாம். கேம் மோட் இருக்கு, ஸ்மார்ட் பேனல் இருக்கு, எக்ஸ்க்ளோன் மோட் இருக்கு, வீடியோ அசிஸ்டன்ட் மோட் இருக்கு, எக்கச்சக்கமான ஜெஸ்டருக்கான சப்போர்ட் இருக்கு, கிட்ஸ் மோட் இருக்கு. அப்புறம் மொபைல் போனுடைய பேட்டரி இன்க்ரீஸ் பண்றதுக்காக பவர் மேரத்தான் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அம்சங்கள்லாம் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. அப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே நோட்டிபிகேஷன் டாக்ல இந்த மொபைல் போனுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கேயே கொடுத்துறாங்க உங்களுக்கு. அதுல எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஹேண்டியான அம்சம் என்ன அப்படின்னா தெஃப்ட் அலர்ட். இதை எனேபிள் பண்ணிட்டு வெளியில இருக்கிறப்ப எங்கேயாச்சும் நம்ம சார்ஜிங் பண்ணணும்னா வேற யாராச்சும் நம்ம மொபைல் போனுடைய சார்ஜரை உருவனாங்கன்னா இமீடியட்டா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த ஹாட் 12 மொபைல் போன் 9499 rupees சொல்லியிருந்தேன். இதுல வந்து அவங்க 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் இதை சார்ஜ் பண்றதுக்கு பாக்ஸுக்குள்ள 18 வாட் சார்ஜர் தான். என்னுடைய டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 4.5 ஹவர்ஸ்க்கு மேல ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகுது. ஆனா ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மீடியம் யூசருக்கு இந்த மொபைல் போன் தாராளமா 3 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். ஸோ ஃபைனலா இந்த ஹாட் 12 மொபைல் போன் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் இப்போ ஒரு நம்பகமான கம்பெனியா மாறிக்கிட்டு வர்றாங்க. இவங்கள்ட்ட இருந்து மொபைல் போன் நம்ம தாராளமா வாங்கலாம். எக்கச்சக்கமான சர்வீஸ் சென்டர் வேற அவங்க திறந்து வச்சிருக்காங்க. நம்பர் ஆஃப் சர்வீஸ் நெட்வொர்க்ல இந்தியால அவங்க நம்பர் 2 பொசிஷன்ல இருக்காங்க. மொபைலுமே பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே வேணும், நல்ல ஒரு பேட்டரி கட்ட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக பண்ண வேண்டிய ஒரு மொபைல் போன். சோ உங்களுடைய தேவை அதுவா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹாட் 12 மொபைல் போன் தாராளமா நீங்க வாங்கலாம். இல்ல எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் கேமரா மொபைல் போன் வேணும், ஒரு எக்ஸ்ட்ரீம் கேமிங் மொபைல் போனா வேணும்னு வச்சீங்கன்னா அதுக்கு வேற மொபைல் போன் இருக்கு. இந்த மொபைல் போன் செட் ஆகாது. உங்களுடைய யூசேஜை பொறுத்து, உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டரை பொறுத்து இந்த மொபைல் போன் வாங்குறதுக்கு இந்த பதிவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.